இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கலைன்னா பாருங்க. இதுக்கு பின்னாடி உள்ள பைத்தியக்காரத்தனத்தை நான் சொல்றேன். சமீபத்தில் சாவா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த விக்கி கௌசல், ரஷ்மிகா மந்தனா இவங்களாம் நடிச்சு படம் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெஞ்சில கையை வச்சு என்னமோ வசனம்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்களே, அந்த படம் தான். மராத்தா எம்பையரோட செகண்ட் ரூலரான சம்பாஜி மகாராஜோட வரலாறை எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். அந்த படத்துல ஒரு காட்சி வருது. அதாவது மத்திய பிரதேஷ் மாநிலம் புர்ஹான்பூர்ல அசிர்கார் அப்படின்ற ஒரு ஃபோர்ட் இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா தங்க புதையல் இருக்கிறதா அந்த படத்துல காட்டப்பட்டு, அந்த படத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு நெஞ்சில கைய வச்சு கத்துன அந்த மக்கள் இந்த ஒரு விஷயத்தையும் முழுசா நம்பிட்டாங்க. அதை நம்பினது மட்டும் இல்லாம கையில கடப்பாறை, மண்வெட்டி, மண்டையில லைட்டை கட்டிக்கிட்டு வெட்டின மண்ணை சலிக்கிறதுக்கு சல்லடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கோட்டைக்கு படையெடுத்து போய் தங்கத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் வரலாறு சொல்ற படமா இருந்தாலும் அது ஒரு படம் தான். அதுல சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு வேலை மனக்கட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் உட்காந்து தோண்டி தேடி பார்த்துக்கிட்டு இருக்க மக்களை நினைச்சாதான் ரொம்பவே பாவமாவும், அவங்களோட மனநிலை, அவங்களோட நிலைமையை நினைச்சா ரொம்பவே வேதனையாகவும். இந்த வீடியோ வைரலா போய் அந்த சைட்லாம் நல்லா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னடா மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கு ட்ரோல் பண்ண மனசு வரல, பார்க்க பாவமா தான் இருக்கு. என்ன கொடுமை சரவணன்.